ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம வீட்டு ஓரங்கள்லையும் சரி, தோட்டங்கள்லையும் சரி, நிறைய இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் கீழாநெல்லி. கீழாநெல்லின்னொடனே மஞ்சக்காமாலிக்கு ரொம்ப சிறந்தது இல்லையா அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுங்க. இந்த கீழாநெல்லி அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் காமாலைக்கு மட்டும் கிடையாது, உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளை வலிமையாக்கக்கூடியது, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, பித்தத்தை தணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் லிவர் டானிக் இந்த கீழாநெல்லி. ஸோ இந்த கீழாநெல்லி எப்படி நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம், காயக்கற்ப முறையில் பயன்படுத்தலான்றதும் தெரிஞ்சுக்கலாம். இந்த கீழாநெல்லியை காயக்கற்பமாக பயன்படுத்தும் பொழுதும் தலைமுடி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நமக்கு குணமாக ஆரம்பிக்குது. அதே மாதிரி உடல் உஷ்ணம் இருக்கு, கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்குன்னா அதை சரியாகிறதுக்கும் நம்ம கீழாநெல்லியை பயன்படுத்தலாம். நீங்க காமாலை இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது 3 to 5 நாட்கள் கீழாநெல்லியை அரைத்து மோர்ல கலந்து நம்ம குடிக்கலாம். அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம். அந்த சமூலம் சொல்லக்கூடிய முழு தாவரம், ஒரு 2 தாவரத்தை எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும் போதும் நம்ம சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குணம் பெறும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.